எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான என்ன செய்ய போறோம்? பைத்தமணியாரம் தான் செய்ய போறேன். அவனுக்கு பேர் வராது. அதுதான் எங்கடா அக்கா கிறிஸ்துமஸ்க்கு ஒரு பலகாரங்கள் செஞ்சு வீடியோ போடலன்னு நீங்க நினைப்பீங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது என்ன சொல்ற ஒரே பிஸி என்ன அப்படின்னாங்க. அதான் இப்ப ஃபைனலா சுட்டாச்சு. அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கட்டன்னு பைத்தமணியாரம் சொல்லலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப இதையும் பாருங்க. பார்த்துட்டு இப்போ பைத்தம் பணியாரம் செய்கிறதுக்கு முதல் பயரை வறுத்தெடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம் மாதிரி பயர் எடுத்துருக்கிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு பக்கத்துலேயே நின்று நல்லா பாட்டிவாக பொறுமையாக பயரை வறுத்தெடுக்க வேண்டியதுதான். என்னடா கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இந்த பிள்ளை இப்போ வந்து ரெசிபியை போடுதுன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. என்ன செய்கிறது, கொஞ்சம் வேலை ஃப்ரெண்ட்ஸ், அதான் லேட்டாக வந்திருக்கிறேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு நல்லா பாட்டிவாக பயரை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். அடுப்பை தூண்டி விட்டோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடும், பெருசாக வறுபடாது. அதால தான் மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி வறுத்தெடுக்க வேண்டியதான். பயறு வறுபட்டோன்னா அதுக்கு பிறகு ஆற வச்சுட்டு சின்ன கிரைண்டர் கப்பில் போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன். கணக்கு செய்கிறேன்டா, இப்போ 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் வறுத்து போட்டு மில்லில் கொடுத்து திரித்து அதுக்கு பிறகு அரைச்சிட்டு நீங்கள் பைத்தம் பணியாரம் செய்யலாம். இது நாங்கள் கொஞ்சமாக செய்கிறபடியாக நான் வீட்லேயே சின்ன கிரைண்டர் கப்பில் அரைச்சி எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆறினோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்ல வடிவாக அரைச்சி அதுக்கு பிறகு இந்த மாதிரி அரிச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, எல்லா பயரையும் வறுத்த பயரை சின்ன கிரைண்டர் கப்பில் ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு அரிச்சு எடுத்தாச்சு. இது இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, சின்ன சீரகம், ஒரு 5 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்ல வடிவாக வறுத்தெடுக்க போகிறேன். அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு தான் இதையும் வறுத்தெடுக்கிறேன். இந்த பைத்தம் பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகு சீரகம் எல்லாம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு உரைப்பு, அதுக்கப்புறம் அந்த சீரகத்தில் வாசம், அதெல்லாம் நல்ல இனிப்பெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ அது வறுபட்டுட்டு அதுக்கு பிறகு அதுவும் மாறினோன்னா அதே பயர் அரைச்ச கிரைண்டர் கப்பில் போட்டு இதையும் அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி வறுபட்டுருக்கணும். நல்ல கணக்காக இப்படி வறுபட்டு கொஞ்சம் நேரம் அந்த கிரைண்டர் கப்பில் போட்டு வச்சுன்னா ஆறிடும். அதுக்கு பிறகு அரைச்சி எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுவும் ஒரு பக்கத்தில் இருக்கட்டுக்கு. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தேங்காய் பூ திருவி எடுத்துருக்கிறேன். தேங்காய் வந்து பாதி தேங்காயை அந்த சிரட்டையோட கரல்கள் இல்லாமல் நடுவில் திருவி எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து இப்போ சட்டியில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு வறுத்தெடுக்க வேண்டியதான். தேங்காய்ப்பை வந்து ஆக தூண்டக்கூடாது. இது பாருங்க, ஒரு தேங்காய் சொட்டு வந்துட்டு அதை நான் எடுத்துட்டேன். அடுப்பை வந்து ஆக கூட்டினோம்னா எரிஞ்சு போயிடும். கூட்டாமல் கணக்காக மீடியத்தில் விட்டுட்டு நல்ல வடிவாக பொன்னுரமாக நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கெனநாள் வச்சு சாப்பிடலாம். அது நாங்கள் வடிவாக தேங்காய்ப்பு வறுபடாட்டிக்கு பழுதாக போயிடும். அதால் தான் நல்ல வடிவாக வறுத்தெடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த கலருக்கு வந்துட்டு நல்லா வறுபட்டுட்டு இனி இதையும் அடுப்பை நிப்பாட்டி போட்டு இது ஆறினோடனே இதையும் சின்ன கிரைண்டர் கப்பில் போட்டு இதையும் அரைச்செடுக்க போகிறேன் தேங்காய் பூயை. அதுக்கு பிறகு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டியில் வந்து நான் சர்க்கரையை சேர்க்குறேன். சர்க்கரையை வந்து பாகுபதம் மண்டியில் தண்ணி ஊற்றி வடிவாக காய்ச்சி எடுக்கணும். ஒரு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பாகுபதம் மண்டியில் வடிவாக காய்ச்சி எடுத்துகிட்டு வடித்து எடுத்தோம்னா தூசிகள் ஏதாவது இருந்தால் வந்துடும். அதுக்காகத்தான் இப்போ அது அங்கால காய்ச்சி போகிறதுக்குள்ள இங்கே பாருங்கள் தேங்காய்ப்பும் அரைச்சி எடுத்தாச்சு. இனி ஒரு அகலமான கிண்ணத்தில் நாங்கள் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் தான் பயருமா அதை சேர்த்தாச்சு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பரிசிமா, வறுத்த சிவப்பரிசிமா சேர்த்துருக்குறேன் 1/2 கிலோ. அதையும் சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு இதோட வறுத்து வச்சுருக்கிறது நான் ஏலக்காய், அதுக்கு பிறகு சின்ன சீரகம், மிளகு அதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. வறுத்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பூயும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடணும். இதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக உப்பும் சேர்க்குறேன். அப்போ நல்ல இனிப்பு எடுத்து காட்டும். அதுக்காகத்தான் அதையும் சேர்த்து நல்ல வடிவாக எல்லாத்தையும் அரிசிமா பயருமா தேங்காய்ப்பும் அதுக்கு பிறகு அந்த சீரக பவுடர் எல்லாம் உண்டா சேர்ற அளவுக்கு நல்ல வடிவாக கலந்து விடணும். இங்கே பார்த்தீங்களா, சர்க்கரை நல்ல வடிவாக எல்லாம் கரைஞ்சிட்டுது. இனி இதை வந்து நான் வடிச்செடுக்க போகிறேன். ஏதாவது தூசிகள் இருந்தாலுமே ஒரு டவுட்டில் தான் நான் வடிச்செடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக தூசிகள் எதுவும் வர இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவாக வடிச்செடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாங்கள் வடிவாக கலந்தெடுக்க வேணும். இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் புட்டுக்குள்ளே தானே அந்த மாதிரி நல்ல ஒரு பதத்துக்கு எடுக்கணும். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் கையால் பிடிச்சி உருண்டை பிடிக்கிற ஒரு பதத்துக்கு வடிவாக கலந்து விடணும். ஆக கூட விட்டோம்னு சொன்னால் இப்போ அது ஒரு மாதிரி சொதண்டு போயிடும். நல்ல கணக்காக பக்குவமாக பார்த்து இந்த சர்க்கரை தண்ணியை விட்டு குழச்சி எடுக்கணும். முதல் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெச்சுலாவெல்லாம் கலந்து விட்டேன். அதுக்கப்புறம் இது சரிப்பட்ட விடாது, எடுட ஆயுதத்தை சொல்லி புட்டு குழைக்கிற தடி இருக்கு தானே ஆப்பக்காம்பாத எடுத்தாச்சு. அதால் நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும்.
கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து கையில் அப்படி பிடிச்சி பார்க்கணும். பார்த்தீங்களா அப்படி வருதான்னு இப்படி பார்த்தா எங்களுக்கு அந்த பதம் தெரியும். அதே நேரம் நல்ல வடிவாக இறுக்கி பிடிக்கணும். நாங்கள் பிடிக்கிற உருண்டையை வந்து பார்த்தீங்கன்னு சில பெலனை கொடுத்து இறுக்கி பிடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் உடைஞ்சி போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி எங்களுக்கு பெருசாக வேணுமெண்டா பெருசாக, சின்னனா வேணுமெண்டா சின்னனா, அந்த மாதிரி தான் நான் இந்தளவு சைஸில் இப்படி எல்லாத்தையும் பிடிச்செடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மா எடுத்துருக்கேன், ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்கேன். இதோட பார்த்தீங்கன்னா வறுத்த வெள்ளை அரிசி மாவும் எடுத்துருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்தாச்சு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்போ தான் அந்த கலர் கொடுக்கும், மஞ்சள் கலரை கொடுக்கும். இது என்னத்துக்குன்னு சொன்னால் இந்த பைத்தம் பணியாரத்தை தோச்சு எடுக்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த மா ரெடி பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு தண்ணியை விட்டுட்டு நாங்கள் கிட்டத்தட்ட தோசை மாப்புக்கு அரைச்செடுப்போம் அந்த மாதிரி இந்த மாதிரி கிரைண்டர் கப்லேயே அரைச்செடுக்க வேண்டியதான். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கையாலேயும் கரைச்சி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம் நாங்கள் இந்த அளவு சைஸில். பார்த்தீங்களா இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மா கரைச்சி வச்சிருக்கிறோம். அங்கால எண்ணெய் சூடாகுது. இனி என்ன செய்யணும் என்றால் இதில் இருக்குதான் இதை உண்டை போட்டுட்டு இப்படி வடிவாக துவைக்கணும். என்ன தம்பி வடிவாக துவைச்சிட்டு என்ன செய்யணும்? குப்பையில் இருக்கணும். எப்படி பொரிக்கணும் பார்த்தீங்களா? இப்படி கடை 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 கடான்னு போட்டு போட்டு பொரிச்சு எடுத்தா சரி. நம்ம பிடிக்குமா பைத்தியம் பணியாரம்? ஆமாம், பைத்தியம் பணியாரம் சாப்பிட்டா பைத்தியம் பிடிக்கும். சீச்சி நல்லா இருக்கும். சிப்ஸ் கடைகளை விட இதான் நல்ல தெரியுமா? பயரெல்லாம் போட்டு ஹெல்தி. இப்போ திருப்பி விடுவோம் மற்ற பக்கம். ஒட்டி ஒட்டி இருக்கும், பரவாயில்ல. அது பொரிச்சு எடுத்தோன்னே தனித்தனியாக வந்துடும். பார்த்தீங்களா அந்த கலர் மாறி வருது. இன்னும் கொஞ்சம் பொரிஞ்சாச்சு, இன்னொரு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ முதல் போட்டது பொரிஞ்சிட்டு எடுப்போம். மற்றதும் பொரிஞ்சிட்டேன். நல்லாங்க. இனி இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி இதில் போட்டுட்டு மாவில் நல்லா இப்படி துவைச்சு பொரிச்செடுக்க வேண்டியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான பைத்தம் பணியாரம் ரெடி. பைத்தம் உருண்டை, பைத்தம் பணியாரமா பைத்தம் உருண்டையா எல்லாம் உண்டு தானே, ஏதோ உண்டு சரியா? ஓகே பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்ல முரண்டு பாருங்க நண்பர்களே. நான் ஏற்கனவே 2 சாப்பிட்டு அதே சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு நம்மளோட. மிளகு சீரகம் முடிச்சு போட்டாங்களே, அதெல்லாம் ஒன்று சேர சாப்பிட வேறு லெவல் டேஸ்டா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்பி செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லா ஜாழ்ப்பாணங்கள்ல பாத்தீங்கன்னா கூடுதலா கல்யாண வீடு, சாமத்திய வீடு, கொண்டாட்டங்கள் இது இல்லாம இருக்காது. கண்டிப்பா இது இருக்கு முன்னுக்கு. அதனால நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். பை டாடா. சூப்பரா இருக்கு பாத்தீங்களா?